மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லிய விஜய விட்டும் சரி, இந்த வீட்ட விட்டும் சரி, நிரந்தரமா எப்படியாச்சு அனுப்பிறணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் சரி, இன்னொரு பக்கம் இந்த போலியான ரேணுகா சுடர் இருக்காங்க இல்லையா? அவங்க நெனைக்கிறாங்க. இவங்க நெனைக்கிறது எப்பவுமே பகல் கனவு போல பலிக்காம தான் போக போகுது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையா வரீங்கன்னா, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த போலியான ரேணுகா இருக்காங்க இல்லையா? அதாவது வீட்டுக்கே இப்போ துணி கடைய வர வச்சிருந்தாலுமே, அப்போ "மல்லி வந்துட்டியா? வா, வா. சரி வந்ததும் வந்துட்ட. போய் காப்பி போட்டு கொண்டு வாம்மா" அப்படின்னு எஜமானி மாரி நம்ம மல்லிகட்டிய இந்த ரேணுகா வேல வாங்குறாங்க. சரி நம்ம மல்லியும் "வாடி வா, எவ்வளோ தூரத்துக்கு நீ ஆடுற, அத நான் பார்க்க தானே போறேன். எப்படி இருந்தாலும் நடக்காத கல்யாணத்துக்கு புடவ அப்படின்னு எடுத்து கொண்டாடினாக்கிறீங்க" அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, மறுபக்கம் வந்தவங்கள எப்படி வெறுங்கையோட வெளிய அனுப்புறது அப்படின்ட்டு இப்போ டீயும் போட்டு கொண்டு குடுப்பாங்க. மறுபக்கம் "என்ன மல்லி புடவைய சூஸ் பண்ணேன், வருவேன்னு பார்த்தா வரவே இல்ல. சரி இங்க பாரு நான் எடுத்திருக்க புடவையெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா?" அப்படின்னு இப்போ இந்த மல்லிக்கட்ட பெருமை பீத்துவாங்க இல்லையா? இந்த சுடர் அப்போ நம்ம மல்லி சொல்ற ஒரே விஷயம், புடவையில என்ன காஸ்ட்லி ரேட்லலாம் இருக்கு. நம்ம மனசு நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி ஒரு வார்த்தை சொன்னாலும், திரு வார்த்தை சொன்னபடி அதாவது இந்த சுடருடைய முகத்துல அடிச்ச மாரி சொல்ருவாங்க இல்லையா? இது சுடருக்கு மிகப்பெரிய அசிங்கம், அவமானமாவும் இருக்கும். உடனே இந்த சுடரும் அமைதி இல்லாம இந்த விஷயத்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அவள இப்படியே விட்டா அவ தலைக்கு மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுவா. அவள எப்படியாச்சும் அடக்கணும். போயும் போயும் அவ ஒரு மலடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா, அவளால குழந்தையே பெத்துக்க முடியாது இல்லையா? அத காரணம் காட்டுறாங்க. மறுபக்கம் இந்த ஒரு விஷயத்த வச்சே விஜய் கிட்ட நிரந்தரம் பிடிச்சிடலாம். ஏன்னா, கடைசி வரைக்கும் இவளால ஒரு அம்மாவாக முடியாது இல்லையா? அப்படின்னு இந்த போலியான ரேணுகா நினைக்கிறாங்க. ஆனா, இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்த பயன்படுத்தி எப்படியாச்சும் விஜய நம்மளுடைய கழுத்துல தாலி கட்ட வச்சிரணும் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த சுடர் மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்காங்க. ஆனா, நம்ம மல்லியும் அமைதியா இருக்க போறதில்ல. ஏன்னா, இந்த சுடரின் சுயரூபத்த விஜய்க்கு தெரியப்படுத்தணும். அப்போதான் விஜய் உண்மையான அன்பு இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மேல பாசம் காட்டுனாங்களோ, அதே பாசத்தோட இருப்பாங்க. அப்படின்னு இப்போ நம்ம மல்லி நினைக்கிறாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா அதாவது "என்ன மல்லி என்ன பண்ற? அதாவது நீ விஜய்க்கு மனைவி வேணா இருக்கலாம். ஆனா உன்னால நான் பெத்த குழந்தைக்கு அம்மாவா தான் இருக்க முடியுமே தவிர, உன்னால சொந்தமா அம்மாவெல்லாம் ஆக முடியாதாமே! இந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அதுவும் ராஜேஸ்வரி தான் சொன்னாங்க. இவ்ளோ தித்திப்பான விஷயம் இருக்கு. அதனால நீ எனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தரியா? நான் சாப்பிட்டு கொண்டாடணும். அதுவும் உன் கையால சாப்பிடணும்." அப்படின்னு இந்த போலியான ரேணுகா நம்ம மல்லிய வெறுப்பேத்துவாங்க இல்லையா? ஆனாலுமே நம்ம மல்லி இது எதுவுமே பெருசா எடுத்துக்காத. எனக்காக விஜய் இருக்காங்க, வெண்பா இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி ஒரு பக்கம் இருக்க தான் போறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டா நடக்குது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.